ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு கேரட்டை வச்சு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குயிக்காக செய்ய போகிறோம். குட்டீஸ்க்கு ஆஃப் இயர்லி லீவ் விட்டுருப்பாங்க. கண்டிப்பாக இன்னையிலேருந்து ஒரு 10 days வீட்டில் தான் இருப்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு டெய்லியுமே கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணி கொடுங்க. இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 கேரட் துருவி சேர்த்துருக்கேன். இது கூடவே பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இதுக்கு தேவையான அளவு கடலை மாவு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். மொறுன்னு இருக்க கொஞ்சமாக பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கலரிங்காக மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுமே அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து போண்டா பக்குவத்துக்கு வேணும்னாலும் போண்டா பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா பக்கோடா ஸ்டேஜில் வேணும்னாலும் அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி போண்டா பதத்துக்கு தான் போட்டு எடுக்க போகிறேன். அதனால் அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி போண்டாக்கு மாவு பிணையும் போதே அடுப்பில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் இப்போ நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. நாம் பிணைஞ்சி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம போண்டா ஷேப்புக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பக்கோடா மாதிரி உதுத்து கூட போட்டுக்கலாம். 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். டக்குன்னு சைட்லேயே நீங்கள் டீ வச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. டீ கூட போண்டாவும் சர்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேரட் துருவி சேர்த்துருக்கனால லைட்டாக இனிப்படிக்கும். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் போண்டா எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்ட்டு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.